அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சாப்டர் 9 இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டர்னா என்ன பார்த்தோம், இண்டஸ்ட்ரி செக்டர்னா என்ன பார்த்தோம். இப்போ மூணாவதாக சர்வீஸ் செக்டர்னா என்ன பார்க்க போகிறோம். இந்த சர்வீஸ் செக்டர் என்னெல்லாம் வரும், கம்யூனிகேஷன் வரும், டிரான்ஸ்போர்ட் வரும், இதெல்லாம் வந்து சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த துறைகள் நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த சர்வீஸ் செக்டரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரீசெண்ட் டேஸில் கண்ட்ரியில் ஒரு டிபேட்டை வர ஆரம்பிச்சது. அதாவது கண்ட்ரியோடைய க்ரோத்துக்கு சர்வீஸ் செக்டரா இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டரா, இது ரெண்டும் வந்து ஏன் எது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய ஜிடிபி, அதாவது 2001 2012 இருக்கக்கூடிய அந்த பீரியட் ஆஃப் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஜிடிபியில் அதிகப்படியாக கான்ட்ரிபியூட் பண்ணது கிட்டத்தட்ட 62% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து இந்த சர்வீஸ் செக்டார் தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் 62% ஒரு நாடுடைய ஜிடிபியில் சர்வீஸ் செக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டாரை விட சர்வீஸ் செக்டர் தான் வந்து அதிகப்படியான வருவாயை கொடுக்கக்கூடியதோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் வந்து வர ஆரம்பிச்சுது. இதில் பார்க்கும்போது டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சியை கொண்டது. கிட்டத்தட்ட 1,179.21 மில்லியன் டெலிஃபோன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்தியா வந்து கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து 876.53 மில்லியன் ப்ராட்பேண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாகவும் இருக்காங்க. டெலி டென்சிட்டி அப்படிங்கிறது பாருங்கள் 84.69% வந்திருக்குது. எப்போ 2023 ஆகஸ்ட். ஸோ இந்த சர்வீஸ் செக்டாரில் கம்யூனிகேஷன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த கம்யூனிகேஷனுமே சர்வீஸ் செக்டர் வரதுனால தான் இப்போ நிறைய பேர் நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவுமே வந்து அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன். நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ரீசார்ஜ் ஆனது அந்த கம்பெனிக்கு போகுது. அந்த கம்பெனியானது டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் விடுறாங்க. ஸோ வருவாய் தானே. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அது பிறகு ஹெல்த் கேர் பார்க்கும்போது டெலிகாம் அதில் வரும், நம்ம பார்த்துட்டோம். ஹெல்த் கேர் பார்க்கும்போது அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 16% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பப்ளிக்காக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நாட்டுடைய ஜிடிபியில் 4% வச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுது. 2025 பாருங்கள் $50 மில்லியன் வந்து இது இருக்குது. 2025 இந்த வருஷத்தில் இனிமே வந்து 50 மில்லியனா இது யூஎஸ் டாலராக இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. நாட்டில் நிறைய நோய் வருது இல்லையா. ஸோ அதனால் ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியமானது. அதுவும் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது பிறகு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி அதே போல தான் ஒரு 2023-2024 $145 பில்லியன் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து 17% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது 31% 2020-2025 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிறகு ஸ்டார்ட் அப்ஸ் தான் என்ன, சிறு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, சின்ன நிறுவனங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து இந்தியாவில் அதிகமாக கொண்டு வரணுன்றதுக்காக இதோடைய இனிஷியேட்டிவ் வந்து 2016 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2023 ஏப்ரல் அந்த கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 98,119 என்டிட்டிஸ் வந்து இது வரைக்கும் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ எத்தனை நிறுவனங்கள் இருக்குது பாருங்கள், சின்ன நிறுவனங்கள். ஸோ அந்த சின்ன நிறுவனங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த அளவுக்கு நாட்டுடைய ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ நம்ம டெலிகாம் பற்றி பார்த்துட்டோம். இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்குது, எதற்கெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ 1 by 1 பார்ப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு நாம் டூரிசம் அண்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா நாட்டுடைய சில நாடுகள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இலங்கை மாதிரியான நாடுகள்லாம் அவங்களுடைய ஜிடிபி அப்படிங்கிறது அவங்க நிறைய வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா, கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்ததை பார்த்தோம். அது காரணம் என்ன, அவங்க அதிகப்படியான பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா இல்லை. ஆனால் அவங்களுடைய மெயினான வருவாய் என்னென்னு பார்க்கும்போது டூரிசம் தான். சில நாடுகள் வந்து டூரிசம் பேஸ் பண்ணியே அவங்களுடைய இன்கம் ஆனது வந்துட்டு இருக்கும். ஸோ அதுபோல் இந்தியாவுடைய டூரிசமை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக வெளிநாட்டு வருமானங்கள் அந்த காசெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள நிறைய வரும். ஒரு ஃபாரினர் வராரு அப்படின்னா அந்த ஃபாரினர் வந்து டைரெக்டாக அந்த அமௌண்ட் இங்கே கொடுக்கும்பொழுது அந்த வெளிநாட்டு பணம் வந்து ஈஸியாக இந்தியாவுக்குள்ளே வருது. அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து டூரிசம் இன்கம். இது எப்படி இந்தியாவில் டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்துருக்காங்க. ஸோ ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு விசாங்க, அது வந்து மெடிக்கல் டூரிஸ்ட்டுக்காக வெளிநாடுகள் வந்து இந்தியாவில் மெடிக்கல் விஷயமாக வர்றதுக்காக ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்காக வருவாங்க. நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்போம். இந்த மெடிக்கல் அப்படிங்கிறது இந்தியாவில் பல ஆர்கன்ஸ் ஆகட்டும் அது வந்து ஈஸியாக கிடைக்கின்றதுக்காக நிறைய வெளிநாடு நிறையிலேருந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்பில்லையா, திரைப்படங்களை காட்டியிருப்பாங்க. இல்லீகலாக நிறைய விஷயங்கள் நடக்குதுன்றதுனாலும் சில வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இந்தியாவில் இருக்குன்றதுக்காக நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் வருவாங்க. அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து ஈஸி பண்ணுறதுக்காக டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் கொண்டு வரதுக்காக நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சஸ்டைனபிள் டூரிசம் அண்டு ரெஸ்பான்சிபிள் டிராவலர் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் மூலமாக ஸ்வாதேஷ் தர்ஷன் 2.0 ஸ்கீம், ஹீல் இந்தியா, ஸோ இது மாதிரி நிறைய கேம்பெயின் மூலமாக இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது வந்து ரியல் எஸ்டேட்
இப்போ இதெல்லாம் கேம்பெயின்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னா, ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்குள்ள வரும்போது அவருக்கு அந்த சலுகைகளை நிறைய நாம கொடுக்கணும். அதே போல் அங்கே இருக்கக்கூடியவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும். இப்போ அவங்க ஒரு இந்தியாவுக்குள்ளே வரும்போது அவங்கள வந்து வெல் ட்ரீட்டடாக இருக்கும்போது தான் அவங்க போய் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்தியாவுக்கு போனோம், ரொம்ப சேஃபாக இருந்தோம், நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களாலேருந்து நிறைய பேர் வருவாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது மாதிரி கோவாவுக்கு போனால் சூப்பராக இருந்துச்சு, நீ கிளம்பி போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல் சொன்னால் மட்டும்தானே அவங்க இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கோஆப்ரேஷன் கொடுக்கணும், எந்த அளவுக்கு அவங்க ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும், அதெல்லாம் அதுக்காக கொண்டு தான் இந்த டூரிசம் அண்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. அது வந்து ரியல் எஸ்டேட் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நிறைய நடிகர்கள் வந்து இப்போ துபாயில் வந்து நிலம் வாங்கி போட்டிருக்காங்க, வீடு வாங்கி போட்டிருக்காங்க, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது போல் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இந்தியாவில் நிலம் வாங்கணும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து குளோபல் ரியல் எஸ்டேட் டிரான்ஸ்பரன்சி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் மூலமாக, அதாவது எந்த நாட்டில் லேண்ட் வாங்கினா அதோடைய அந்த டிரான்ஸ்பரன்சி நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு டாப் 10ல் வந்து இந்தியாவும் அதில் ஒன்றா இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ 2020 வந்து 2.82 இருந்த அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 2.83 மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதற்கு காரணமாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அதை கொண்டு வரதுக்காக ரெரா அப்படிங்கிற ரெகுலேட்டரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மாடல் டெனன்சி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட், டிஜிட்டலைசேஷன் அண்ட் ஆஃப் லேண்ட் ரிஜிஸ்டர்ஸ், மார்க்கெட் டேட்டா, இதன் மூலமாக இப்போ ஒரு லேண்ட் வாங்குறாங்க, அது மார்க்கெட்டில் எது டிஜிட்டலைஸாக இருக்கும்போது தான் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒரு நிலம் இருக்குது சார், இது என் பேரில் தான் சார் இருக்குது நிலம், இந்தாங்க இதான் பட்டான்னு சொல்லிட்டு அவர் ஏமாற்ற முடியும் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணுன்றதுக்காக அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபாரினர் வராரு, ஒரு ஃபாரின் கம்பெனி வருது, அதை அவங்க பேரில் அதை சேஞ்ச் பண்ணணும்னா அவர் நெட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம், பரவாயில்ல இவர் பேர் தான் இருக்குது, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே கவர்மெண்ட்டே நிறைய கொண்டு வராங்க. அதாவது ஐடி பிபிஎம் சர்வீசஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த செக்டர், அதாவது ஐடி செக்டர் தான் சொல்கிறாங்க. இந்த ஐடி செக்டர் வந்து எவால்வ் ஆனது எப்போ நமக்கு தெரியும், 1999 2009 அந்த பீரியடில் வந்து இந்த செக்டாரானது அதிகப்படியாக க்ரோத் ஆச்சு. நம்ம பார்த்துருப்போம், நிறைய ஐடி கம்பெனி நம்ம இன்ஜினியரிங்கில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து படிக்க ஆரம்பித்தா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைமில் நிறைய பேர் இன்ஜினியரிங்கில் போவாங்க, இன்ஜினியரிங்கில் ஐடி செக்டர் தான் எடுப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம் இந்த பீரியட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் எவால்வ் ஆகிட்டே இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ரெசெஷன் பீரியட் 2008 வந்த இந்த ரெசெஷன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இப்போ என்ன பார்க்கும்போது இந்த கோவிட் டைமில் இது இன்னுமே நல்லா ஆக்சலரேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு பார்க்கும்போது முன்னாடி வந்து ஒரு ஸ்டாஃபை நம்ம கம்பெனி கூப்பிடணும், அவருக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருந்தது. இப்போ இந்த பேண்டமிக்கில் என்ன ஆச்சு, யாரும் கம்பெனிக்கு வர வேண்டியதே இல்லை, நீங்கள் வீட்டிலே இருங்க, ஷிஃப்ட் பேசிஸில் வந்து பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அதன் மூலமாக இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த காஸ்ட்டை அதை இன்னொருத்தருக்கு சம்பளமாக கொடுக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அந்த டெவலப்மெண்ட்டும் அந்த செக்டார் வந்து இனிமேல் வந்து பேண்டமிக்கில் நிறைய டெவலப் ஆச்சுன்னு சொன்னாங்க. பிட்வீன் 2021 2026 இந்த ஐடி பிஸ்னஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறது ஆனுவல் குரோத்தாக வந்து 8.3% வந்து இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பெக்டட் டு க்ரோ, அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது அந்த வேல்யூவேஷன் எவ்வளோவா இருக்குன்னு பார்க்கும்போது இந்த செக்டார் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அமெரிக்க டாலர் எவ்வளோன்னு பார்க்கும்போது $20.5 பில்லியன் பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு ஐடி செக்டார் மூலமாக நமக்கு கிடைக்குது. இந்த ஐடி செக்டார் மூலமாக ஏன் இந்த அளவுக்கு வருவாய் கிடைக்குதுன்னா, இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து அமெரிக்க டாலராக இங்கே வரும்பொழுது அதோடைய க்ரோத் ஆனது அதிகமாக இருக்குன்றது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சரிங்களா. ஸோ இதோடைய பொட்டன்ஷியல் என்னென்னு பார்க்கும்போது இன்னுமே அதை நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கான கான்ட்ரிபியூஷனை அதுக்கான ஸ்டெப்ஸ் நாம் இன்னுமே எஃபிஷியண்ட்டாக எடுத்தோன்னா பாருங்கள் 10% 15% இன்னுமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணலான்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2026க்குள்ளே 8.3% இன்க்ரீஸ் ஆகுமா. இதுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அதை கரெக்டாக வந்து அந்த பொட்டன்ஷியலை நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா 10-15% வந்து நம்ம ஆனுவலான இன்க்ரீஸ் வந்து நம்ம அடையலான்றாங்க. ஸோ ஒரு ஐடி செக்டார் நம்மளுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு செக்டார். அது இருக்கு போர்ட் அண்டு வாட்டர்வேஸ். ஸோ அதனால தான் நம்ம பார்த்துருப்போம் சென்னையில் நிறைய விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ பெங்களூர் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிட்டி கூட நம்ம தமிழ்நாட்டில் வர வேண்டியது தான். ஸோ அதன் காரணமாக அரசியல் நிமித்தமாக அது பெங்களூருக்கு போனதுனால அதிகப்படியாக பெங்களூர் வந்து வளர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு மாநிலமாக வந்து மாறிடுச்சு, சரிங்களா. அடுத்து போர்ட் அண்ட் வாட்டர்வேஸ் அதுவும் டிரான்ஸ்போர்ட் அதுலேயும் வரும் இல்லையா. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் எல்லாம் போர்ட் மூலியமாக தான் நடக்கும், வேணா வந்து ஃப்ளைட் மூலியமாக போக முடியாது இல்லையா. ஸோ அந்த வால்யூம் அளவில் பார்க்கும்போது 90% வந்து போர்ட் மூலியமாக தான் நடக்கும். வருவாய் அப்படின்னு பார்க்கும்போது 79.9% வந்து வருவாய் நமக்கு இதன் மூலமாக தான் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக, சரிங்களா. ஸோ இது ரிலேட்டடாக நிறைய ரீசெண்டான நிறைய பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன, அதாவது போர்ட்டுடைய எஃபிஷியன்சியை எப்படி நாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்,
அது ஒன்று. அதன் பிறகு எப்படி அந்த நிர்வாகத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. எப்போது இந்த போர்ட் ரிலேட்டடாக பார்க்குறோம். அது பிறகு டர்ன் டவுன் டைம் இதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு கப்பல் வந்து இங்கே போர்ட்டுக்கு வந்துட்டு திரும்ப அது போகிறதுக்கான டைம் இருக்குது இல்லையா. நான் பார்த்துருப்போம் நிறைய அந்த போர்ட்டு சம்மந்தமான நிறைய பேர் வந்து இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த டைம் வந்து ரொம்ப நேரம் சொல்லுவாங்க. லோடிங் அன்லோடிங்லாம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுக்கலான்ற மாதிரியும் கவர்மெண்ட் வந்து புதிய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. அதன் பிறகு இன்லேண்ட் வாட்டர்வேஸ். இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ்னால் என்னென்னு பார்க்கும்போது நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த நீர்வழி போக்குவரத்து தான் சொல்கிறாங்க. இது வந்து அன்டேப்டு பொட்டன்ஷியல்ன்றாங்க. இதை பற்றி நாம் அதிகமாக வந்து ஆராயவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அதை எந்த அளவுக்கு கிரகிச்சிக்கணும்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து நாம் அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்டாக வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்தியாவில் நிறைய ஆறுகள் இருக்கும், ரிவர்ஸ் இருக்குது, கேனல்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலமாக இருக்கிறத நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம்னா பயன்படுத்துறது இல்லை. ஸோ இந்த ரிவர்ஸ் அந்த கேனல்ஸு இது நாம் கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 14,850 கிலோமீட்டர் அளவுக்கு நமக்கு இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 106 வாட்டர் வேஸை நேஷனல் வாட்டர் வேஸாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது இன்னுமே வந்து 111 வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதன் காரணமாக நியூ இன்லேண்ட் வெசல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் 2021 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்லேண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெசல் ஆக்ட் 1917. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி 2021 ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை எப்படி நாம் எஃபிஷியண்டாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆக்டோடைய சாராம்சம். அடுத்த வந்து இ-காமர்ஸ்னால் என்ன, நம்ம இந்த இன்டர்நெட்டில் எப்படி நம்ம பொருள் வாங்குறோம் இல்லையா, அதுதான் வந்து இ-காமர்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான். ஸோ இதுதான் வந்து இ-காமர்ஸ். ஸோ இந்த லாக்டவுன் சமயத்தில் இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிறது எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்தோம். இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதை பார்க்கும்போது இந்த ரீட்டைல் அண்ட் இ-காமர்ஸ் ட்ரெண்ட் ரிப்போர்ட் 2023 என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து யூனிகாமர்ஸ் பை வசீர் அட்வைசர்ஸ் இவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2022 2023 71.2% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸில் கடந்த 2 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கிராமங்களை சொல்கிறாங்க. ஒரு சிட்டியில் இந்த மாதிரி இ-காமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் Tier 2 அண்ட் Tier 3 மாதிரியான ஏரியாஸ், அது கிராமங்களில் அந்த மாதிரியான இருக்கிற இடங்களில் கூட நம்ம இ-காமர்ஸ் மூலமாக இப்போ எங்கள் ஊருக்குலாம் நாங்கள் வந்ததே கிடையாது. நாங்கள் வரணும்னா ஒரு 20 கிலோமீட்டர் வந்து தான் வந்து அப்போ நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கணும்னா இன்டர்நெட்டில் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணணும்னா அங்கே வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வந்து தான் வந்து அந்த பொருள் வாங்கிட்டு அங்கே தான் அப்பு இருக்கும், அங்கே தான் வாங்கிட்டு போவோம். இப்போ எங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கே வருது. ஸோ அப்போ எந்தளவுக்கு வந்து எவால்வ் ஆயிருக்கு. லாக்டவுன் சமயத்தில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பழகிட்டாங்க. ஸோ ஜெம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். இப்போ ஃப்ளிப்கார்ட் மாதிரி அமேசான் மாதிரி கவர்மெண்ட் வந்து ஜெம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அந்த ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் அமேசான் ஆகட்டும் அவங்கள கம்பீட் பண்ணுற அளவுக்கு எவால்வ் ஆகிட்டு வருதுன்றாங்க. இப்போ அமேசான் ஆகட்டும் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் இவங்களுடைய ஆனுவல் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.1 லட்சம் கோடிங்க. 2022 2023 இத்தனை அளவுக்கு பொருட்கள் வந்து வாங்கியிருக்காங்களாம். 1.1 லட்சம் கோடி அந்த அளவுக்கு பொருட்களை அவங்க ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷத்தில் காட்டிலும் 162% க்ரோத் ரேட் அப்படின்றாங்க. சரி, அடுத்தது ரீசன்ட் இனிஷியேட்டிவ் லான்ச் ஆஃப் ONDC ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். அதாவது எல்லாருக்குமே யாரெல்லாம் வந்து செல் பண்ணுறாங்களோ அவங்க ரீட்டைலர் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இப்போ கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ரீட்டைலர்ஸுக்கு செல்லர்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் இ-காமர்ஸ் இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு பொருள் வந்து சந்தைப்படுத்தணும்னா ஒரு அமேசான்கிட்டயோ ஃப்ளிப்கார்ட்கிட்டயோ என்னால் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக பண்ணலாம், இருந்தாலும் கவர்மெண்ட் அதை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இப்போ அவங்க ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நான் உனக்கு சேல் பண்ணி கொடுக்குறேன்னா எனக்கு இவ்வளோ மார்ஜின் கொடுன்னு ஒரு ப்ரைவேட் சொல்கிறதுக்கும் ஒரு கவர்மெண்ட் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க இந்த ONDC அப்படிங்கிறது ஒரு ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த செல்லருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. helps bring the country's remote corners into e-commerce framework. சரிங்களா. ஸோ empowering them with digitizing. அவங்க டிஜிட்டலாக எப்படி எம்பவர் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த ONDC அப்படிங்கிறது. அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் ஹவு இந்தியா ஷாப்ஸ் ஆன்லைன் 2020 பைன் அண்ட் கம்பெனி தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எப்படி வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த கேட்டகரி மூலமாக சொல்லியிருக்காங்க. ஃபேஷன், கிராசரி, ஜென்ரல் மெர்ச்சன்டைஸ் இதெல்லாம் வந்து இந்த இ-காமர்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் மார்க்கெட், அதாவது இ-காமர்ஸில் என்னென்னலாம் வந்து மார்க்கெட் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் வந்து அதிகமாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஃபேஷன் ஐட்டங்கள், கிராசரி ஐட்டங்கள், ஜென்ரலான மெர்ச்சன்டைஸ் இதுதான் வந்து அதிகமாக அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எப்போது ஆன்லைனில். இதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நியர்லி
2/3% வந்து 2027க்குள்ள இந்த மாதிரியான பொருட்கள் தான் ஆக்குபை பண்ணுன்றாங்க. அது பிறகு டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னால் என்னன்னா, எப்படி அந்த பரிவர்த்தனை வந்து எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ரிலேட்டடான அந்த சர்வீசஸ் எப்படி இந்தியாவில் இருக்குன்னு பார்க்கும்போது யூபிஐ பார்த்துருப்போம். இந்த ஜன்தன் ஆதார் மொபைல் ஜாம் ட்ரினிட்டி அப்படிங்கிற இந்த ஜாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யூபிஐ நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு இதுனா பேங்கிங்கும் இந்த செக்டர் தானே, அதுதான் சொல்கிறாங்க. பேங்கிங்கும் வந்து ஒரு சர்வீஸ் செக்டரில் வருது இல்லையா, அதனால் தான் இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்க்குறோம். பேங்கிங் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இந்த பேங்க் ஆகட்டும், என்பிஎஃப்சிஸ் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இப்போ யூபிஐ ஆகட்டும், நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 2022-26 சென்சஸ் கூட நம்ம டிஜிட்டலைசேஷன் மூலமாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஜிட்டல் சென்செக்ஸ் இது 2026 இருக்கக்கூடிய டிஜிட்டல் சென்சஸ். ஸோ அதனால் நிறைய பேங்கிங் ரிலேட்டடான சொல்யூஷன்ஸ் கூட நம்ம டிஜிட்டலாக வந்து மாறிட்டு வரோம். அதையும் சொல்கிறாங்க. டிஜிட்டல் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் ஆக்சிலேட் அக்ராஸ் த வேர்ல்டு. இந்தியா தான் இப்போ நம்ம யூபிஐலாம் வந்து இந்தியாவில் பரவலாக வந்து பயன்படுத்திட்டு வரோம். இது அமெரிக்காவில் தான் இருக்குதுன்னா கிடையாது. அப்போது இந்தியா தான் இதில் ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு லீடிங்கில் இருக்கான்னு பார்க்கும்போது 87% வந்து நாம் இந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கோம் இந்த யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக. ஸோ இதை குளோபல் ஆவரேஜாக கம்பேர் பண்ணும்போது 64% தான். இந்தியாவில் இந்த யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸில் அதிகப்படியான டிஜிட்டல் சொல்யூஷன்ஸை கொண்டு வந்தது இந்தியா தான் வந்து அதிகப்படியான பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 87%, குளோபல் ஆவரேஜ் 64% தான். அதன் பிறகு டிமெட்டீரியலைசேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஹார்ட் காப்பியாக இருக்குது, பேப்பராக இருக்குது அப்படின்னா அது எப்படி டிமெட்டீரியலைசேஷன், மெட்டீரியல் அண்ட் டிமெட்டீரியல், அது எப்படி டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டிமெட்டீரியலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட் எக்ஸிக்யூஷன் டிடிடின்னு சொல்கிறாங்க. 2020-2021 செக்யூர் சிஸ்டம், ஆத்தரைஸ்டு ஆக்சஸ். எதுக்காக நாம் ஒரு ஹார்ட் காப்பியாக இருக்கிறத டிஜிட்டைஸ் பண்ணுறோன்னா செக்யூராக இருக்கிறதுக்காக. ஆத்தரைஸ்டு ஆக்சஸ், இப்போ பேப்பராக இருக்குதுன்னா யார் வேணால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆத்தரைஸ்டாக இருக்குது, அவர் மட்டும் தான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி அவரால் பார்க்க முடியும். லோவர் எக்ஸிக்யூஷன், டைம் அண்ட் காஸ்ட் வந்து நம்ம இருக்கும். ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பல்க் ப்ராசஸிங், எவ்வளோ ஃபைல்ஸ் சொன்னாலும் அதை பல்காக ப்ராசஸ் பண்ண முடியும். ஃப்ராட் ப்ரிவென்ஷன், அது வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதோ அதில் வந்து அந்த ஃப்ராடிங் பண்ணுறதோ அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். லீகல் ரோபர்ட்னஸ், ஸோ லீகலாக அது வந்து அதை ஒரு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லீகல் ப்ரொசீஜர்னா அதை வந்து பார்க்க முடியும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அதன் பிறகு அசல் ஃப்ரீ. இப்போது 1000 டாக்குமெண்ட் 5000 டாக்குமெண்ட் இருந்தாலும் அது குழப்பம் இல்லாமல் அதை ரெகுலேட் பண்ணி வைக்க முடியும். 1 by 1 அது வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியும், சீரியஸ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து டிமெட்டீரியலைசேஷன் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். அதன் பிறகு ஸ்பேஸுங்க, விண்வெளி ஆராய்ச்சி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா வந்து எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது ப்ராட்பேண்ட், நேவிகேஷன், மீட்டியோரலஜி, ஸ்பேஸ் சயின்ஸு, இதன் மூலமாக இதுக்காக நிறைய நாம் இந்த சீரீஸ் ஆஃப் லான்ச் வெஹிக்கிள்ஸ் மூலமாக நிறைய நம்ம பார்த்துருப்போம். அடிக்கடிக்கு நியூஸில் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த சேட்டலைட்டில் விண்ணில் ஏவப்பட்டது இந்தியா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களே இந்தியா தொடர்பாக எவால்வ் ஆகிட்டு வருதுன்னு பார்க்குறோம். ஸோ 3 காரணங்களுக்காக நாம் இந்த ஸ்பேஸை வந்து பயன்படுத்துகிறோங்க, சேட்டலைட்டை பயன்படுத்துகிறோம். 1, சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ், இன்சாட் அண்ட் ஜிசாட் மூலமாக டெலிகம்யூனிகேஷன், ப்ராட்காஸ்டிங், சேட்டலைட் பேஸ்டு ப்ராட்பேண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கண்ட்ரி. இதெல்லாம் வந்து இதுக்காக நாம் சேட்டலைட்டை பயன்படுத்துகிறோம், டெலிகம்யூனிகேஷனுக்காக சேட்டலைட்டை பயன்படுத்துகிறோம். அது பிறகு எர்த் அப்சர்வேஷன், இந்த பூமியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக, வெதர் ஃபோர்காஸ்டிங்காக, மழை எப்போ பெய்யுது, எப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பாதுகாக்கிறதுக்காக, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து மேப்பிங் பண்ணுறதுக்காக, என்ன இடத்துல வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, என்ன இடத்துல வந்து நிலக்கரி இருக்குது, என்ன இடத்துல வந்து மினரல்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து மேப்பிங் பண்ணுறதுக்காகவும் நாம் சேட்டலைட்ஸை பயன்படுத்துகிறோம். சேட்டலைட் எய்டட் நேவிகேஷன் இன்க்ளூட், அதாவது கப்பல் இருக்கக்கூடியவங்களுக்காகட்டும், அதுக்கு பிளைன்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும், இவங்களுக்காக ககன் அண்டு நேவிக் இந்த மாதிரியான சேட்டலைட்ஸுமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து இந்தியாவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த 3 ஏரியாக்காக நாம் இந்த சேட்டலைட்ஸ்லாம் வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் இந்தியன் எக்கனாமிக் கிளாஸஸில் வந்து சாப்டர் 9 இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார்னால் என்னன்றதை பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.